என்ன இது? நீயா? அண்ணா வந்து உன்னையா பார்க்க சொன்னா? சரி, என்ன சாப்பிடுற? ஒன்னா உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நம்ம ஒன்றும் க்ளோஸ் இல்லை. அப்புறம் எப்படி உன் கூட உட்காந்து சாப்பிட முடியும்? சரி, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசு. இன்னைக்கு உங்ககிட்ட பழசெல்லாம் பேசி கண்டிப்பா மொக்கெல்லாம் போட மாட்டேன் நானு. ஆமா, என்ன இதெல்லாம்? உன்னோட பர்த்டேவையும் நம்மளோட ஆனிவர்சரியும் கொண்டாடாம இருந்ததை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதுக்கு பதிலாக நான் இப்போ ஒரு பார்ட்டி கொடுக்கலான்னு நினைச்சேன். அதனால கொஞ்சம் சிரிச்ச மாதிரியாச்சுறேன். இது 100வது நாளுக்கான பரிசு. அப்புறம் இது 200வது நாளுக்கு. அப்புறம் இது 300வது நாளுக்கு. அப்புறம் இது இப்போ சமீபத்தில் வந்த உன்னோட பர்த்டேக்காக. உன்னோட இயர்ஃபோன்ஸுக்கு பதிலா நீ இதை யூஸ் பண்ணு. வர வர நம்ம லாக்கர்ஸ் எல்லாம் பாதுகாப்பே இல்லாம இருக்கு. அதனால நல்லா பூட்டி வச்சுக்கோ. சரி, தேங்க்ஸ். ஆனா நான் எப்பயும் கிஃப்ட்ஸ் எதிர்பார்த்ததே இல்லை. நீ கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருக்கேன். சரி, அந்த லீஷிங்மேன் எப்படி? எப்பவும் கூட தான் இருக்கானா? ஆமா. ஹே, ரொம்ப தேங்க்ஸ். உன்னாலதான் எனக்கு நங்குங்கோட ஆட்டோகிராஃப் கிடைச்சது. அப்படின்னா அடுத்த தடவையும் ஒன்னாவே போலாம். ஏதாச்சும் குடிக்கிறியா? நான் பே பண்றேன். என்ன நடக்குதுங்க? இதுதான் நீ சொன்ன முக்கியமான வேலையா? ஆமா. நீங்க 2 பேரும் ஒண்ணா என்ன பண்றீங்க? நாங்க நம்குங்கோடைய ஃபேன்சி ஈவென்ட்டுக்கு போயிருந்தோம். 2 பேருமா? நான் இன்னும் உன்கிட்ட பேசி முடிக்கல. நான் அடுத்த டைம் வாங்கி தரேன். எதுக்கு திடீர்னு நீ அப்படி கிளம்புன? அப்புறம் நான் எப்படி கிளம்புறது? நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் ஹியூங் டாக் இருக்க விஷயமே தெரியும். அதனால தான் நீ அப்செட் ஆனியா? நீ மட்டும் ஏன் ஹன்னா கூட இங்க வந்திருக்க? ஃபேன் சைனிங் ஈவென்ட்ல இருக்குன்னு அவ தான் உன்கிட்ட சொன்னா. சரி, நீ ஏன் என்கிட்ட சொல்லல? நீ தானே முக்கியமான வேலையில இருக்குன்னு சொன்ன. ஆனா இது அவ்வளவு முக்கியமா தெரியலையே. அவ இங்க இருப்பான்ற விஷயம் தெரியாம தான் நான் இங்க வந்தேன். ஆனா நீ ஹன்னா கூட தெரிஞ்சதானே இங்க வந்திருக்க. அதனால நான் தான் உன்கிட்ட அப்செட் ஆகணும். புரியுதா உனக்கு? இதுல ஏன் தப்பு என்ன? நீ இப்ப எங்க போற? கான்ட்ராக்ட் உண்மையான உறவு மாதிரி தான். ரொம்ப ஹர்ட் ஆகுது. என்ன மன்னிச்சிருங்க. ஜினா எங்க? கிளம்பிட்டா. அவளை தனியாவே விட்டுட்டியா என்ன? ஐயோ, என் பிரேஸ்லெட் இங்க தானே வச்சிருந்தேன். என் இயர்போன்ஸ் எப்பயுமே நான் இங்க தான் வைப்பேன். என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்ப காணோம். உன்னோட பொருள் மட்டும் அடிக்கடி காணாம போகுது. இது என்ன? என்னையே ஃபாலோ பண்ற? நம்ம சீக்கிரமாவே ஒன்னா சேருவோம்னு சொன்னல. என்ன இது?
நீ நம்ம ஸ்கூல் பேஸ்பால் டீம்ல இருக்கல? பரவாயில்லையே, என்ன தெரிஞ்சு வச்சிருக்க. நீ பக்கத்துல வந்தா நான் போலீஸ் கால் பண்ணுவேன். அதை நான் விரும்பல. என்ன? என் மேல இருக்கிற கோவத்துல தான் அவ போன் எடுக்கல. நீ பயப்படாத. அவளை அப்படி தனியா போக விட்ட? அவ உன்கிட்ட எந்த விஷயத்தை பத்தியும் சொல்லவே இல்லையா? நீ என்ன சொல்ற? உன்னை வேற அவ பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காடா. நீ என்ன பேசிட்டு இருக்க? அவளோட லாக்கரை எவனோ ஒருத்தன் செக் பண்ணிக்கிட்டே இருக்கானா. கொஞ்ச நாள் முன்னாடி லூசு தனமா ஏதோ ஒன்னு எழுதி வச்சிருக்கான். அவளை அவ கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான்டா, முட்டா பாயில. நீ என்னன்னா அவளை ராத்திரி நேரம் தனியா போட்டு இருக்க. நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தற்போது பிஸியாக இருப்பதால் சிறிது நேரத்திற்கு பிறகு தொடர்பு கொள்ளவும். எங்க இருக்க? உன் பேஸ்பால் டீம்ல இருக்க பையனை ஃபாலோ பண்றான். நான் இப்ப எங்க இருக்கேன்? ஹலோ ஜினா. ஏய் ஜினா. ஜினா. ஓ ஜினா. நீ அவ வீட்டு பக்கமா போ. நான் அவ பிராக்டிஸ் பண்ற ஸ்டுடியோ பக்கமா போறேன். சரி. ஒழுங்கு மரியாதையா என்ன ஃபாலோ பண்ணாம இங்க இருந்து போயிரு. என்ன கடுப்பு ஏத்துற பத்தியா? நான் ஸ்டாக்கரா? உண்மையை சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்குல்ல? அதுலெல்லாம் நீ ரொம்ப அழகா இருப்ப. அதனாலதான் உன்னை ரசிப்பேன். ஜினா, ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. இதுக்கு மேல இது வேலைக்கு ஆகாது. அப்ப இனிமே என்ன தொல்ல பண்ண மாட்டியா? மாட்டேன். நான் இப்பவே உன்னை பிரேக்கப் பண்றேன். அந்த நேரத்துல நீ ஹியூங் டாக்கோட பிரேக்கப் பண்ணி எனக்கு சந்தோஷத்தை கொடுத்த. அதுக்கப்புறமா தான் எல்லாமே ஆரம்பமாச்சு. என்னோட புனிதமான காதல் ஆரம்பமாச்சு. ஓ, நீ ஓகேவா? இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏதோ ஒரு விதிவசத்தால நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள்ல நீ எனக்கு முழுசா சொந்தமாயிடுவ. இனிமே நான் இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டேன், சரியா? ஓ ஜினா. ஆனா ஹாய், நான் ஜினாவோட பாய் ஃப்ரெண்ட் லீ சுங் மின். திடீர்னு எவனோ ஒருத்தன் வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னா நான் நம்பிடுவேனா? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் நம்ப வைக்கிறேன். நல்லா பாரு. எவ்வளவு துணிச்சல் இருந்தா என் கண்ணு முன்னாடியே அவனை கிஸ் பண்ணுவ. அது அப்படியே என்ன பைத்தியமாக்காதாடி? ஜினா. ஜினா எங்க இருக்க? ஓ ஜினா. அவன்கிட்ட இருக்கிறதா என்கிட்ட அப்படி என்ன இல்ல? ஏன் என் மேல உனக்கு காதல் வரல? என்ன டேட் பண்றதுக்கு உனக்கு என்ன? உன்னை நான் அப்படி காதலிப்பேன். நீ ஒரு பைத்தியம். ஓ ஜினா.